எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நரசிம்மன். நான் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்டாக வடமலையான் மதுரை அண்ட் திண்டுக்கல் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். நம்மள நிறைய பேருக்கு ரேடியாலஜிஸ்ட்னால் யாருன்னு தெரியும், ஸ்கேன் டாக்டர். ஸோ அல்ட்ராசவுண்ட், சிடி, எம்ஆர்ஐ அது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் இருக்க டிசீஸை வந்து கண்டறிய முடியும். அது மூலம் பேஷண்ட்டுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ அதை தாண்டி இதே ஸ்கேன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வியாதிகளை குணப்படுத்த முடியுமான்னு கேட்டால் முடியும். ஸோ அந்த தொழில்நுட்பம் தான் கால்ட் அஸ் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி. நான் யூஜி வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். அதை முடிச்சுட்டு பிஜி இன் ரேடியோ டயக்னோசிஸ் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எய்ம்ஸ் நியூ டெல்லியில் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் ரேடியாலஜியில் சப்ஸ்பெஷலைசேஷன் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி, நியூரோ அண்ட் வாஸ்குலர் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி யசோதா குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஹைதராபாத்தில் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வடமலையானில் நான் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்டாக வேலை பார்த்துக்கிட்டு வரேன். ஸோ காமனாக பார்த்தோம்னா நிறைய வியாதிகளுக்கு சர்ஜரி வந்து ஒரு தீர்வாக இருக்குது. பட்டு சர்ஜரியே பண்ணாமல் ஒரு சின்ன பின்ஹோல் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னா அதை உங்களால் நம்ப முடியுதா? அதுதான் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலம் நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட். காலில் இருக்க தொடைப்பகுதியிலோ இல்லை மணிக்கட்டிலையோ ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக கத்தீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பல விதமான வியாதிகளுக்கு எந்த அனஸ்தீஷியாவும் இல்லாமல் டே கேரில் குணப்படுத்த முடியும். அதுதான் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி துறையோட பெரிய மகத்துவமான ஒன்று. ஒரே ஒரு வியாதிக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஓப்பன் சர்ஜரி சொல்கிறோம், இன்னொன்று இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக ஒரு மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர் சொல்கிறோம்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அந்த மினிமலி இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதனால் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பேர்லேயே இருக்குது, இது வந்து மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர். ஸோ பெரிய சர்ஜிக்கல் ஸ்கார் இல்லாமல் ஒரு சின்ன ஹோல் வழியாகவே நம்ம இதை பண்ணிட முடியும். ரெண்டாவது, பேஷண்ட்டுக்கு வந்து அனஸ்தீஷியா ரொம்ப கொடுக்க தேவையில்லை. ஸோ வயசான பேஷண்ட்டு, உடல் வியாதிகள், துணை வியாதிகள் லைக் நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம் அதெல்லாம் அதிகமாக இருக்கவங்களுக்கும் இதை வந்து அனஸ்தீஷியா கான்ட்ராண்டிகேஷன் இருக்கவங்களுக்கும் காமனாக பண்ண முடியும். மூணாவது, டே கேர் ப்ரொசீஜர்ஸ் அன்னைக்கே பண்ணி முடிச்சுட்டு பேஷண்ட் அன்னைக்கே வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து பேஷண்ட் அவங்களோட ரொட்டீனை வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ரொம்ப நாள் வந்து ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஐசியூலையோ ஸ்டே பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை.